கர்த்தருடைய சத்தமெல்லாம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதித்து சோத்தரித்து ஜெபிக்கிறாண்டவரே, இந்த நாளில் கூட நீர் அப்பா எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 128வது சங்கீதத்தில் 1-2 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏசப்பா சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயம் இருக்கணும். நம்ம பேசுகிறதில், பார்க்குறதில்ல, செய்கிறதில்ல, எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவளோ அவன் பாக்கியவான்ட்டு ஏசப்பா சொல்கிறார். அவங்களுடைய கையின் பிரயாசத்தை தான் ஆண்டு ஆசீர்வதிப்பாராம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்ட்டு ஏன் ஆண்டு சொல்கிறாருன்னா, ஒருத்தங்க சம்பாதிப்பாங்க, வேறு ஒருத்தங்க சாப்பிடுவாங்க. இது சாபம். அப்போது நம்ம சம்பாதித்து நம்ம குடும்பம் சாப்பிடணும். நம்மளுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த பணத்தை என்ன பண்ணணும், சாப்பிடணும். அவங்க தான் பயன்படணும். மற்றவங்களுக்கு அது போகுதுன்னா அது சாபம். அப்போது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ பாக்கியம் யார், நன்மை யாருக்கு கிடைக்கும்? நமக்கு. நம்ம பணம் நாம் சாப்பிட்றோமா, இல்லை வட்டிக்கு போகுதா, இல்லை தேவையில்லாத காரியங்களுக்கு போகுதா, இல்லை தேவையில்லாத செலவுகள் வருதா, இல்லை வீண் செலவு வருதா, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு வருதா, இல்லை ஏதோ ஒரு காரியங்களுக்கு போயிட்டே இருக்குதுன்னா அது சாபம். அப்போ கர்த்தருக்கு பயப்படலை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களை நீங்களே என்ன பண்ணுங்கள், நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். நீ என் குடும்பத்துக்கு வருதா, நான் சம்பாதிக்கிறேன், மாதமெல்லாம் சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அது பயன்படுதா, இல்லை வேறு தாள் போகுதா, அது வேறு வீணான செலவுக்கு போகுதா, வீணான காரியங்களுக்கு போகுதா, இதெல்லாம் சாபம். அப்போ நம்மளை ஆராய்ந்து பார்த்து எங்கெல்லாம் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டுக்கிட்ட ஒப்புரவாகும்போது கையின் பிரயாசத்தை கட்டாயம் 100% ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமெல்லாம் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதித்து சோதரித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா கேட்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்திலப்பா இவங்க குடும்பங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கிரியல் அழிக்கப்படட்டும், தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும். இந்த நாளிலிருந்து அவங்க குடும்பங்களில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்க வருமானத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடும்படியே செபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்திலே இவங்க வருமானம் இவங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம்ப்பா அவங்களுக்கு உணர்த்தி அவர்களை விட்டுவிட உங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய நாம மகிமைக்காக செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. கர்த்தர் காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமம்